இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். நாளில் உலகத்தில் எல்லா சூழ்நிலை எல்லாரையும் பார்க்கும்போது கஷ்டங்கோ, கவலைங்கோ, பிரச்சனைங்கோ, துக்கம் இதில் மீளவே முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம வேத வசனம் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குது. இன்றைக்கி இந்த நெகேமியா புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது, நெகேமியா நல்ல கர்த்தர் பிள்ளை, அவர் கர்த்தரோடு இருந்தார். அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த அலங்கம் இடிஞ்சு போச்சு. இந்த அலங்கத்தை என்ன செய்யணும்னா அதை ரிப்பேர் பண்ணணும், கட்டணும்னு சொல்கிறதுக்காக வேண்டி அவங்க பிரயாசப்பட்டுருந்தாங்க. அப்படி பிரயாசப்பட்டு இருந்த போது என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு விரோதமாக சத்துருங்க எழுப்பிட்டாங்க. சன்பல்லாத்து, தொபியா, இந்த மாதிரி 2 ஆளுங்க தான் மெயின் ஆளுங்க. எப்போ பார் தொல்லை கொடுத்துனே இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சுனாக்கா, அவங்க ஒன்றும் அவங்க யார் வேலைக்கு அவங்க போகல. அவங்க தேவாலயத்தில் அவங்க என்ன செய்யணும், அந்த தேவாலயத்தினுடைய அந்த சுற்று உள்ள அந்த சுவரை அலங்கத்தை அவங்க கட்டணும்னு அவங்க கட்டியிருந்தாங்க. இந்த ஆளுங்களுக்கு ஒரே பொறாமை, அவங்க வராங்களே கட்டுறாங்களேன்னு இப்படி தான் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கினாலும் இதை கெடுக்கணும், இது ஏதாவது நாசம் பண்ணணுன்றது ஜனங்களுக்குள்ளே காணப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த பிசாசு என்ன செய்கிறான்னா, கர்த்தர் பிள்ளைங்களை, கர்த்தரை நம்புறவங்களை கர்த்தரை விட்டு தூரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்படுறான். அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த வேலைக்கு செய்துனே இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று செய்யணும், எப்படியாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு. இதனால்தான் பிரச்சனை வர்றதே கர்த்தர் பிள்ளைகளுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அது கவலைப்படவே கூடாது. பாருங்க, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர் பாவம் உமக்கு முன்பாக கொலைப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. கட்டுறவங்களும் மனமடி உண்டாகிற மாதிரி செய்கிறாங்க. அதில் 6ஆம் வசனம் 4:6, நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது, ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாக இருந்தார்கள். ஜனங்க வேலை செய்யறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க, அவங்க அலங்கம் கட்டினுக்கிறாங்க. அந்த நேரம் என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அந்த வேலையை தடை பண்ணணும், அந்த வேலையை தடை பண்ணணுன்றதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, பிரயாசப்பட்டுனே இருக்கிறாங்க. அதில் 7ஆம் வசனம் நெகேமியா 4:7, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும், சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தரோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி ஆரம்பிச்சிட்டாங்க. பாரு, அவங்க ஏன் கட்டுறாங்க, அவங்க என்ன கட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்களுடைய அலங்கத்தை அவங்க கட்டுறாங்க, இதில் இவங்க நுழைய வேண்டிய வேலையே இல்லை. இந்த மாதிரி தான் சத்துரு எப்பவுமே எல்லா கர்த்தர் பிள்ளைகளையும் என்ன செய்வானா, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டாடணும், பிரச்சனை கொண்டு வந்து எப்படின்னா செய்கிற காரியங்களை முடைக்கணும்னு யோசிப்போம். ஆனால் அது பாரு, முதல்ல 2 பேர் தான் இருந்தாங்க. யார், இந்த தொபியாவும் அப்புறமா சன்பல்லாத்தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வர வர ஆளுங்களை கூப்பிட்டுக்கினாங்க, நீங்கள் வாங்க அவங்களுக்கு எடுக்கலாம், அவங்க செய்கிற வேலைக்கு எடுக்கலாம், ஆளுங்க கூட்டி கெடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னால், இந்த சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம ஒரு காரியம் செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனம் இருக்குது பாருங்க, சங்கீதம் 84:7, அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். பலத்தின் மேலே பலம் அடையணுமா நம்ம. இப்படி இந்த எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு பலத்துக்கு மேலே பலம் அடையணுமா. இப்படி பலத்துக்கு மேலே பலம் எப்படி அடிக்கிறதுனா, எப்போ சத்துரு நம்மளுக்கு போராடணும்னு நினைக்கும் போது சத்துரு நம்ம எதிர்க்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், உடனடியாக என்ன பண்ணோம், எப்படி பலப்படுறதுன்னா ஜபத்தில் பலப்படணும். அவன் சத்துரு 4 பேர் கூட்டின்னு வரான் கூட, நம்ம என்ன செய்யணும்னா முன்னத்தை காட்டிலும் இப்போ அதிகமாக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண பிசாசு வெக்கப்பட்டு போவோம். ஜெபிக்கணும். நேற்று ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு வச்சுங்களேன், இன்றைக்கும் அந்த 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பிரயோஜனம் இல்லை, இல்லை ஜபத்தையே விட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஜபத்தை நாளுக்கு நாள் கூட்டணும். நீ எப்போ ஜபத்தை நாளுக்கு நாள் கூட்டினா சத்துரு வெக்கப்பட்டு போவோம். ஜபத்தை கூட்டணும், வேத வாசிப்பை கூட்டணும், கர்த்தரோட ஐக்கியத்தை நம்ம அதிகமாக்கணும், தனி ஜபம் பண்ணணும், அப்புறமா குடும்ப ஜபம் பண்ணணும், சபைகளை சேர்ந்து இப்படி ஜெபிக்கும் போது நமக்கு பலம் கூடும். பலம் கூடும் போது சத்துரு நம்ம எதிர்த்து நிற்கலாம்.
அது மட்டும் இல்லை, இப்போ பாரு உலக பிரகாரமாக பார்த்தாக்கா ஒரு பதவி கூட கூட அவங்களுக்கு கூட பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 2 ஆள் பாதுகாப்பு கொடுத்தா, அப்புறம் ஒரு மினிஸ்டர்னா அதுக்கு ஒரு 4 ஆள் கொடுத்தாக்கா, சிஎம்னா அதுக்கு கொஞ்சம் 4 ஆள் கொடுத்தா, இன்னும் அதிகமான ஆளுங்க, பிஎம் அதிகமான ஆளுங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க. காரணம் என்ன, பொறுப்பு அதிக அவங்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குறாங்க. நமக்கு கூட இந்த மாதிரி எதிர்ப்புங்க அதிகமாக நம்ம என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக நமக்கு இந்த பாதுகாப்பு வேணும். என்ன பாதுகாப்பு நமக்குன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும், அதிகமாக ஜெபிக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறாரு. பாருங்கள், இந்த நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது, என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தோபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தரோத்தியரும் கேட்டபோது அவள் மிகவும் எரிச்சலாயிட்டாங்க. எரிச்சலாயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக எழும்பணும்னு பிரயாசப்படுறாங்க. இப்போ பாருங்கள், சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவள் கட்டுகளை அறுத்து அவள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அதில் 4ஆம் வசனம் சங்கீதம் 2:4, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். நம்மளுக்கு பார்த்து எப்படின்னா கிண்டல் பண்ணணும், நம்மளை கத்தரை விட்டு தூரம் பார்க்கணும், நம்மளுக்கு விரோதமாக சத்துரு பல விதங்களில் நம்ம செய்கிற வேலைங்க எல்லாத்துலேயும் நம்ம தடை பண்ணினே வரான்னு வச்சுங்களேன். உடனே நம்ம பலத்தை அதிகமாக்கணும், ஜபத்தை அதிகமாக்கணும், கத்தரோட ஐக்கியத்தை அதிகமாக்கணும். கத்தரை ஜபனுடைய ஐக்கியம் கூடி ஜபிக்கிறது அதிகம். இப்படி வரும்போது சத்துரு கண்டிப்பாக வெட்கப்பட்டு போவான். அது மட்டும் இல்லை, அவன் அந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துருந்தா, இன்னொரு விஷயம் பாருங்கள், பிசாசு நம்ம எப்போவுமே ஏன் இந்த காரியத்தை அதிகமாக செய்கிறான்னா, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா பேர் மேரி ஜோன்ஸ். இந்த அம்மா நல்லா ஊழியம் செய்வாங்க, நல்லா அருமையாக ஊழியம் செய்வாங்க. ஒரு லேடியாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அதே அருமையாக ஊழியம் செய்வாங்க. அப்போ அவங்கள போய் கேட்டாங்கண்ணா, அம்மா உங்களுக்கு இவ்வளோ நல்ல தைரியமாக போல்டாக ஊழியத்தை இப்படி அருமையாக செய்கிறீங்களே, இது காரணம் யார், உங்களை உற்சாகப்படுத்துனது யாருன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, என்ன யார் உற்சாகப்படுறாங்க, இந்த பிசாசு சத்துருக்கான அவன் தான். எனக்கு உங்களுக்கு ஆச்சரியம், என்னது பிசாசு உங்களை கத்தர் ஊழியத்தை படுத்து உற்சாகப்படுதான்னு கேட்குறாங்க. கிண்டலாக அவங்க இப்படி கேட்குறாங்க. இல்லை மெய்தானா, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்கன்னா, பிசாசு செய்கிற வேலை என்னது, கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வரான், ஜனங்களை நஷ்டப்படுத்துகிறான், ஊழியங்களை நஷ்டப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான். அவன் கஷ்டப்படுத்துகிற ஆளே டே நைட்டு வேலை செய்துனே இருக்கிறான். யாரை விழுங்கலாம், யாரை கீழே தள்ளலாம், எந்த ஆத்மாவை கத்தரை விட்டு பிரிக்கலாம், எந்த வாலிப பெண்ணை பிரிக்கலாம், எந்த வாலிப பையனை பிரிக்கலாம், இப்படி அவ்வளோ பெரிய ஒரு வேலை செய்து ரொம்ப குழப்பம் பண்ணியிருக்கிறான் இல்லையா. அவன் அப்படி செய்கிறான். அவன் அழிக்கிறவன், கட்டுறவன், அழிக்கிறவன், நாசம் பண்ணுறவன். அவனுக்கு அந்த புத்தி இருக்குமானா, நம்ம நம்ம அழிக்கலை, நம்ம கட்டுறவங்க. நம்ம என்ன பண்ணாக்கா, நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோங்க, அநேகரை பலப்படுத்துகிறோங்க, அநேகரை ரட்சிப்பு நடத்துகிறோங்க. நம்ம என்ன பண்ணனா, அவனை பார்த்து பயந்து உட்காரக்கூடாது. அவனே அப்படி வேலை செய்கிறானா, நம்ம ஆப்போசிட்டை செய்யறவங்க எவ்வளோ வேலை செய்யணும்னு அந்த உற்சாகத்தை பிசாசுக்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும்னு சொன்னான் பாருங்கள். அதனால் பிசாசு எப்போவுமே இந்த மாதிரி தொல்லை கொடுத்துனே இருப்பான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, இன்னும் கத்தருக்குள்ளே பலப்படணும். பாருங்கள், இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது நமக்கு விரோதமாக சத்துரு எழும்புனா நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா நமக்காக பாருங்கள், அந்த சங்கீதம் 2:3 அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். அதில் 4ஆம் வசனம், பரலோகத்தில் வீட்டிற்கு நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். நம்மளை பார்த்து இப்படி கிண்டல் பண்ணு கேள் பண்ணு நம்ம வேலைங்களை கத்தரை விட்டு தூரப்படுத்தாமல் செய்தால் கத்தர் சும்மா இருக்க மாட்டார். கத்தனை செய்வார்னா நகைப்பார், சிரிப்பார். அந்த பார், என் பிள்ளைங்க அவங்க கூட நான் இருக்கிறேன், அவங்களும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணி தொல்லை கொடுக்க முடியாது, நான் பார்த்துப்பேன், நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கத்தர் சவால் விடுவார். அதான் அந்த அர்த்தம். அடுத்தது அதிலே சங்கீதம் 2:5, அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவாராம். சும்மா அவங்ககிட்ட பேசி நமக்கு விரோதமாக சத்துரு கிரிங்க யார் பேசலாம், அவங்களோட கத்தனை பண்ணுவாராம், அவங்கள கலங்கடிப்பாராம். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 2:9 இருப்பு கோலால் அவரை நொறுக்கி குயக்கலத்தை போல அவரை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்படின்னா பிசாசுக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய ஸ்ட்ராங் வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் மண்பாண்ட மாதிரி, பானைங்க மாதிரி, செட்டி பானைங்க மாதிரி. அவன் அப்படி வச்சுருந்தா
நம்ம ஆண்டவர் என்ன வச்சு இருப்பு ஆயத்தை வச்சிருக்கிறார். அவர் வந்தால் என்ன பண்ணுவார், அந்த இருப்பு கோலால் ஓடிச்சு நொறுக்கிடுவார். ஒரு தட்டு தட்டுனா அப்படியே தூள் தூளாயிடும். அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எப்போ பாரு, ஐயோ எனக்கு என்ன அவன் தெரியலையே, என்ன வந்துடும்னு தெரியலையே, அப்படி சும்மாவை பயப்பட வைக்கிறது கூட பிசாசு தான். ஐயோ இது என்ன அவன் தெரியலையே, அது என்ன அவன் தெரியல, என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படவே கூடாது. அதில் 4:9 நெகேமியா 4:9, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களே வைத்தோம். டே அண்ட் நைட் என்ன பண்ணாங்க, ஜெபமும் பண்ணாங்க. அதே நேரத்தில் காவல்காரர்களும் வைத்தாங்க, பாதுகாப்புக்கு வைத்துக்கொண்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னாக்கா, இந்த ரோமர் 8:31 இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்போம் யார்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமாக யாரும் எழுந்தவே முடியாது. சில நேரத்தில் என்ன பண்ணுவான்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு பயம், ஒரு என்ன பண்ணுறது தெரியலையே, இன்னும் அவன் தெரியலையே, தேவையில்லாத பயத்தை உருவாக்குவான். பி கேர்ஃபுல். இந்த பயம் வந்தாலே பிசாசு உங்ககிட்ட கிரியை செய்யறான்னு அர்த்தம். ஒரு அம்மா என்ன பண்ணுச்சான், ஒரு பாஸ்டரை கத்தி கத்தி அழுதான். நான் ஐயா ஐயா என்னான்னு, ஐயோ எங்கள் வீட்டுக்காரு செத்துப்போனா நாங்கள் என் பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பேன், எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகும், எப்படியே சொல்லி அவங்க என்னம்மா, ஏன்னா வீட்டுக்காருக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் சாப்பிட்டு போனாங்க. என்ன தான் சொல்லி, என்ன ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, இல்லை ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகலை, ஆக்சிடெண்ட்டும் ஆகலை, நல்லா இருக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, என்னத்துக்கு இப்படி சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்க சொல்லி அழுகுறேன்னு கேட்டான். அப்போது அந்த அம்மா சொல்லிச்சான், இல்லை என் தாலி கயிறு இருந்துச்சு இல்லையா கழுத்தில், அது அப்படியே அறுந்து என் கால் மேலே விழுந்துச்சு. அப்படி விழுதுன்னா என்ன அர்த்தம், அப்போது என் வீட்டுக்கார செத்து போகிறன்ற மாதிரி தான் அடையாளம் சொல்லி சொல்லி அழுகுதான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இது தேவையில்லாத பயத்தை கொண்டு வர வேலை செய்யறது யாருன்னா பிசாசு. பிசாசு தேவையில்லாத காரியங்களை கொண்டாடுவான். நம்ம இந்த மாதிரி இதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அழுதுன்னு கூச்சல் போட்டு கூப்பாடு போட்டுன்னு இருக்கவே கூடாது. இது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாரு. பாருங்க, எல்லாத்துக்கும் நம்ம எப்படி மேற்கொள்ளணும்னா, முதல்ல ஜபத்தை தான் பிசாசு எதிர்க்க முடியும். இந்த நெகேமியா பற்றி பார்க்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, இந்த 2ஆம் அதிகாரத்தில் என்ன பதில் வந்துச்சு. 1ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாரு, ஜெபம் பண்ண 2ஆம் அதிகாரத்திலே பதில் வந்துச்சு. இப்போ இப்படி பதில் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போது உடனே அப்படின்னா என்ன அர்த்தம், 1ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணால் 2ஆம் அதிகாரத்தில் பதில் வந்துச்சுன்னா, இது காரணம் என்னன்னா, ஜபத்துக்கு உடனடியாக கர்த்தர் பதில் கொடுப்பார். நீ சோர்ந்து போகக்கூடாது. நீ சோர்ந்து போகிறது என்ன பண்ணால், கர்த்தர்கிட்ட என்ன பண்ணோம், பதில் கொடுக்குறாரு, நீ ஜெபிக்கணும். நெகேமியா எப்போவுமே வேலையில் சந்தோஷமாக செய்வாராம், ரொம்ப கலக்கலன்னு பாரு, ராஜா என்ன சொல்லும் ஓடி ஓடி செய்வாராம். ஆனால் அன்னைக்கு பார்த்தா ஒரே சோர்ந்து போய்கிறாரு. ராஜா கேட்டார், என்னப்பா ஏன் அப்படி இருக்கிற, உடம்புல ஒன்றும் சுகமே இல்லை, வியாதி இல்லை, ஆனால் நீ ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற, இவ்வளோ துக்கமாகிற, என்ன விஷயம், ஏன் அப்படி இருக்கிறான்னு சொல்லி ராஜா கேட்டாக்கா அவர் சொன்னாராம், இல்லை அவர் விஷயத்த சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த அலங்கு இடிஞ்சிட்டு இருக்குது, அதை நான் கட்டுறதுக்கு போகணும் சொல்லி அது கேட்கணுன்னா, அப்போ கூட என்ன பண்ணுறாரா, உடனே பதில் சொல்லியான். என்ன செய்கிறாராம், ஒரு ஜபம் பண்ணிட்டு, கத்தாவே இந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கணும்னு ஜபம் பண்ணிட்டு தான் ராஜாவை கேட்குறாராம். ராஜாவுக்கு நல்ல அவர் ராஜானா அவர் ரொம்ப இஷ்டம், ராஜாவுக்கு ஒரு மேலே ரொம்ப விருப்பம். ஆனால் கூட தெரியும், ராஜா எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப இஷ்டம் அவர் என்னை பார்த்தா. அவர் உடனே போய் பேசலை, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் ஜெபம் பண்ணி தான் நெகேமியா கிரியை செய்துகிறார். இப்போ நம்ம கூட என்ன செய்யணும்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எந்த காரியத்தையும் அழுவாதீங்க, கூப்பாடு போடாதீங்க, ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிற. இப்போ தெரியும், அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருந்தாங்க, ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஆனால் கர்த்தரை அதிகமாக துதிப்பாங்க, குடும்பமாக அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தரையே சார்ந்து இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அவர் நல்லா படித்து ஒரு பேங்க் மேனேஜராக ப்ரொமோஷன் ஆகி வந்துட்டார். வந்தப்போ மறுபடியும் நல்ல ஜெபம் தான் பண்ணுறான். என்னய்யா நல்லா இப்போ இதுக்கு முன்னால் தான் கஷ்டத்தில் இருந்தேன், இப்போ நல்ல உத்தியோகத்துக்கு வந்துட்டேன், நீ இன்னும் என்ன ஜெபம் பண்ணுறிய, இன்னும் என்னக்கா அப்போ சொன்னாராம், நான் ஒரு குப்பையில் இருந்த மாதிரி இருந்தேன், ஆனால் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து தான் இந்த பதவியில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்தார், அதனால் அவரை நாங்கள் மறக்க முடியாது, அவர் தான் எங்களை ஆதாரம்னு சொன்னார். பாருங்கள், நம்ம கூட என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த நேரத்தில் எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு உத்தியோகம் இருக்குது, எனக்கு எல்லாமே இருக்குது, அதனால் நான் கர்த்தரை தேடக்கூடாதுன்னு நினச்சா உனக்கு எந்த வெற்றியும் வராது.
நீ ஜபனாக இருக்கணும், உனக்கு படிப்புனா இருக்கட்டும், உத்தியோகனா இருக்கட்டும், பணனா இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், ஆளுங்க எது இருந்தாலும் சரி, நீ ஜபத்தை மட்டும் விடக்கூடாது. கர்த்தருடைய உறவு, ஜபனா என்ன? கர்த்தரோடு பேசுறது, கர்த்தரோடு தனிப்பட்ட உறவு ரொம்ப முக்கியம். இது இருந்தாக்கா நீ எந்த சூழ்நிலையும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உன் காரியத்தெல்லாம் கண்டிப்பாக கர்த்தர் வாக்கி செய்வார். என்ன பண்ணனா, நீ பணத்தை நம்பின்னு போன்னு வச்சுக்கா, அது ஒன்றும் இல்லை போயிடும். எனக்கு யாருன்னா சப்போர்ட் பண்ணுறவங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறோம், அவங்க அட்ரஸ்க்கெல்லாம் விட்டு போயினே இருப்பாங்க. நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் நீ ஜபந்தான், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து இருக்கணும். நீ கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தரை சார்ந்து எப்பொழுதுமே அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். உக்காந்தாலும் எழுந்தாலும், சின்ன காரியம் பண்ணாலும், பெரிய காரியம் செய்தாலும், எது இருந்தாலும் உன் காரியம் வாய்க்கலான்னு கவலைப்படாத. உன் காரியம் வாய்க்க செய்ய பண்ணணும்னு சொன்னால், உன்னோட கூட இருக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்ஷடாய். அவர் எல்லாமே செய்ய முடியும். அதனால் நீ கவலையப்படாத, கலங்காத, அழுவாத, கூச்சல் போடாத. எல்லா நேரத்தில் அவரை சார்ந்து, அவரோடு ஐக்கியப்பட்டு, அவரோடு உறவாடி, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து இருப்பாயா, நடப்பாயானா கண்டிப்பாக உன் காரியத்திலெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக வாக்கி செய்வார். கண்டிப்பாக உன்னை வெட்கப்படப்படவே மாட்டார். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிற ஐயா. இன்றைக்கு ஜனங்கள் கர்த்தாவே மனுஷர் நம்பின்னு போகிறாங்க, பணத்தை நம்பின்னு போகிறாங்க, எதோ நம்பின்னு போகிறாங்க, ஒன்றும் இல்லாத போயிடுறாங்கப்பா. ஆனால் கர்த்தாவே இந்த ரகசியம் என்னன்றதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, சும்மா போகிறாங்க, நடக்கலைன்னு அழுகுறாங்க, கூப்பாடு போடுறாங்கப்பா. இதெல்லாம் யாராலும் மனுஷரால் முடியாதப்பா. எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் எங்களோட கூட இருக்கும்பொழுது ஆண்டவரே, நீங்கள் ஒரு காலம் எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. எவ்வளோ சத்துரு எழும்பினாலும், எவ்வளோ சத்துருவுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீங்கள் கூட இருக்கும்பொழுது கர்த்தாவே ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இந்த நம்பிக்கையோடு மக்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நம் பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாக இருப்போம் யார் என்ற வசனம் சொல்லுதப்பா. அதனால் உண்மை மட்டும் சார்ந்து ஆண்டவரே, உண்மை சார்ந்து இருப்பதற்காக வேண்டி எல்லா காரியத்துக்காக உண்மை மட்டும் நம்பி ஜெபிக்க ஆண்டவரே நீ கிருபை தாங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லா கஷ்டத்தையும் மாற்றுங்க. கஷ்டம் இப்போது என்னென்ன கஷ்டத்தில் இருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும், கடன் தொழில் இருந்தாலும், வியாதியில் இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமாப்பா. நீ எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அற்புதம் செய்து விடுதலை கொடுத்து அன்னமோடு ஐக்கியமாக இருக்க சமாதானமாக வாழ உதவி செய்யுங்க. யாரே இப்போ இடத்துல வந்து கேட்கிறார்களோ இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்பொழுதே அற்புதம் செய்து வாழ்நாளெல்லாம் மோட கூட சந்தோஷமாக வாழ உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. பொறுப்புள்ள கருத்துக்குள்ளே நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ மற்றவங்களோடு ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.